அல்லேலூயா. பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து. வாழ்க்கை என்பதே போராட்டமே, நல்லதொரு போராட்டம். அப்போஸ்தலனாகிய பவுல் அதை தான் சொல்கிறாரு. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஆலயத்தில் வருகிற எல்லாருமே அந்த அபிஷேகத்தை கொடுப்பார். ஆமீன், அல்லேலூயா. இன்றைக்கி தலைப்பு அப்படி தான். என்னன்னா, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொள்வேன். ஆமீன், அல்லேலூயா. அந்த அபிஷேகம் ஆலயத்தில், தேவ பிரசன்னத்தில், தேவ ஆலயத்தில் அந்த அபிஷேகம் என்ன பண்ணுது? அந்த பாடல் கூட என்ன பண்ணுது? அந்த ஒரு மனதை ஆண்டவர் தருவார். ஆமீன், அல்லேலூயா. அந்த வசனத்துக்கு ஆதாரமாக நல்ல ஓட்டம் நம்ம ஓடணுமா? பவுலை போல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். அந்த ஊழியத்தை முடிக்கிற அந்த டைமில் அவர் சொல்லுகிற வார்த்தை, 2 தீமோத்தேயு புஸ்தகத்தை நீங்கள் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. 2 தீமோத்தேயு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. 2 தீமோத்தேயு புஸ்தகம் 4:7. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். நல்ல போராட்டத்தை நான் போராடினேன். ஆமே, பவுல் சொல்றார், நல்ல போராட்டத்தை நான் போராடினேன். இன்னைக்கு உலகத்தில் நிறைய போராட்டங்கள் இருக்கிறது. பவுல் போராடினது எது சொல்றாரு? நல்ல போராட்டம். ஆமே, நல்ல போராட்டத்தை நான் போராடினேன். இப்போ இந்த உலகத்தில் நிறைய மனிதர்கள் நிறைய விஷயத்தில் போராடி கொண்டே இருக்கிறார்கள். வாழ்க்கையில் பல போராட்டங்கள் இருக்கிறது. ஆனால் அப்போஸ்தலன் பவுல் ஊழியத்திலே, இயேசு கிறிஸ்துவுக்காக செய்த ஊழியத்திலே சுவிசேஷத்தை அறிவித்ததினாலே அவர் போராடின போராட்டங்கள் அநேகமாக இருந்தாலும் ஒரு சிலத்தை நான் கவனிக்க போகிறோம். நிறைய விஷயத்தில் அவர் போராடினார். அது என்ன போராட்டமா? இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவித்ததினாலே பட்ட பாடுகள், அடிகள், உதைகள், அவமானங்கள், நிந்தைகள் எல்லாவற்றையும் என்ன பண்ணாராம்? நல்ல போராட்டத்தை சொல்கிறார். நல்ல போராட்டம் அது. நான் இயேசுவுக்காக பட்ட பாடுகள், அவமானங்கள் குப்பையாக எண்ணுகிறேன். சொத்துக்கள் எல்லாம் என்ன பண்ணுறேன்? நஷ்டமாக எண்ணுகிறேன். அதனால் நான் என்ன பண்ணுறேன்? நல்ல போராட்டத்தை நான் போராடினேன். நியாயப்பிரமாண காலத்திலே வாழ்ந்தபோது நான் ஒரு போராட்டம் போராடினேன். அது நல்ல போராட்டம் அல்ல. ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்காக நான் ஊழியக்காரன் ஆனபோது யூதர்கள் மத்தியிலே என்னை கொலை செய்ய, இயேசுவை மறுதலிக்க சொன்னாங்களே, இந்த சுவிசேஷத்தை சொல்லாதே என்று சொன்னாங்களே, கொலை செய்வதற்காக பல திட்டங்களை, சதி திட்டங்களை செய்தாங்களே, யூதர்களாய் வந்த மோசங்கள், சொந்த சகோதரர்களாய் வந்த மோசங்கள், எவ்வளோ மோசங்கள் அவருக்கு வந்தது. ஆனால் அந்த மோசத்தை எல்லாம் என்ன சொல்கிறாரு? எனக்கு நல்ல போராட்டம் என்று சொல்கிறார். ஊழியத்திலே ஒரு நல்ல போராட்டத்தை அவர் போராடினார். இன்றைக்கி பவுலுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, நல்ல போராட்டத்தை நான் போராடினேன், விசுவாசத்தை என்ன பண்ணாராம்? காத்து கொண்டேன். எதை காத்து கொள்ள வேண்டுமா? நல்ல போராட்டம். இயேசுக்காக நீ வாழ்வது, இயேசுக்காக ஜீவிப்பது, இயேசுடைய சமூகத்தில் வருவது நல்ல போராட்டம். ஆமே, சரீரம் ஒத்துவே வராது. சில நேரத்தில் ஆலயத்துக்கு வரணுன்னு விருப்பமே இருக்காது, பலவீனமாக இருக்கும். அந்த டைமில் என்ன பண்ணணும்? ஆலயத்துக்கு வரணும். அது நல்ல போராட்டம். ஆலய தேவ சமூகத்தில் வந்து உட்காரங்க பார்த்தியா, தேவ பிரசன்னத்தில் வந்து உட்காரங்க பார்த்தீங்களா? தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் மரியாள். அப்போ தேவ சமூகத்திலே உங்களுக்கு நல்ல பங்கு இருக்கிறது. ஆமே, அந்த பங்கை நீங்கள் தெரிந்து கொள்ளணும். தேவ விசுவாசத்தை விட்டுவிடக்கூடாது. சில விசுவாசத்தை விட்டுட்டு என்ன பண்ணுறாங்க? ஆலயத்துக்கு வருகிறது இல்லை. அப்போது ஆலயத்துக்கே வரதில்லை, நீ எப்படி ஊழியத்தில் பாடுபட முடியும்? அப்போ நல்ல போராட்டத்தை நாம் போராட வேண்டும், விசுவாசத்தில் வாழ வேண்டும். இன்றைக்கி மனிதர்கள், நிறைய மனிதனுடைய வாழ்க்கையிலே போராட்டங்கள் உண்டு. என்னென்ன போராட்டங்கிறது? சிலர் மனிதர்கள் பல வருடமாக வியாதினாலே போராடி கொண்டு இருக்கிறார்கள். 38 வருஷமாக ஒருத்தன் போராடி கொண்டு இருந்தான் பெதஸ்தா குளத்தில். வியாதியிலே போராடி கொண்டு இருக்கிறார்கள். சில பேர் வறுமையிலே, தரித்திர சூழ்நிலையிலே, பசியும் பட்டினியுமாக இன்றைக்கி மனிதர்கள் போராடி கொண்டு இருக்கிறார்கள். காசா பகுதியிலே, எகிப்து தேசத்திலே, பாலஸ்தீனா பகுதியிலே வறுமை தாண்டவமாடி கொண்டு இருக்கிறது. பசியோடு பட்டினியோடு அவர் போராடி கொண்டு இருக்கிறாங்க, கண்ணீரோடு போராடி கொண்டு இருக்கிறாங்க, ஒருவேளை உணவு இல்லாமல் போராடி கொண்டு இருக்கிறாங்க. நிறைய விதமான போராட்டங்கள் மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்குது. சிலர் படிக்க முடியாமல் 10ஆம் கிளாஸில் நிறுத்திட்டாங்க, 12ஆம் கிளாஸில் நிறுத்திட்டாங்க. சிலர் காலேஜ் படித்து
அரியர் வச்சு என்ன பண்ணாங்க, படிக்க முடியாமல் நிறுத்திட்டாங்க. சில பேர் பணம் இல்லாமல் நிறுத்திட்டாங்க. அவங்க வாழ்க்கையிலே போராட்டங்கள், நிறைய போராட்டங்களை நாம் பார்க்குறோம். சில பேருக்கு திருமணம் ஆகாமல் இருக்கிறது ஒரு போராட்டமாக இருக்குது. 40 வயசு ஆகி 45 வயசு ஆகி என்ன பண்ணல, நிறைய பேருக்கு திருமணம் ஆகலை. நிறைய திருச்சபைகளிலே அப்படி பெண் பிள்ளைகள் இருக்கிறத நாம் பார்க்க முடியுது. நிறைய போராட்டங்கள், விசுவாசிகள் போராடி கொண்டு இருக்கிறார்கள். அப்போ மாமனார் மாமியார்கிட்ட மருமகள் போராடி கொண்டு இருக்கிறாள். இப்படி பல போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குது பாருங்க. பிள்ளைகளோடு பெற்றோர்கள் போராடி கொண்டு இருக்கிறார்கள். குடிகார கணவரோடு மனைவிகள் போராடி கொண்டு இருக்கிறார்கள். சமுதாயத்தோடு போராடி கொண்டு இருக்கிறார்கள். பல போராட்டங்கள் இருந்தாலும் ஆனால் பவுல் சொல்கிறாரு, நல்ல போராட்டத்தை நான் போராடினேன். இதெல்லாம் எனக்கு அவர் ஒரு போராட்டமாக அவர் சொல்லலை. அவர் பசியாக இருந்தார், பட்டினியாக இருந்தார், தாகமாக இருந்தார், நிர்வாணமாக இருந்தார், எல்லா காரியத்தில் இருந்தார். எல்லாத்தையும் நான் என்ன பண்ணார், கற்று என்ன பண்ணார், அறிந்து கொண்டு இருந்தார். அல்லேலூயா. எல்லாவற்றையும் மனரமியமாக இருக்க கற்றுக்கொண்டிருந்தார். ஆனால் எந்த சூழ்நிலையும் நான் விசுவாசத்தை என்ன பண்ணல, விடலை. நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும். பவுல் சொல்லுகிறது போல நம்முடைய வாழ்க்கையிலே இந்த கடைசி நாட்களிலே நிறைய உபத்திரங்கள், பிரச்சனைகள் சமுதாயத்தில் வந்தாலும் கிறிஸ்துவுக்காக நாம் என்ன பண்ணணும், போராட்டங்கள் வரதான் செய்யும். அந்த போராட்டத்தின் மத்தியில் நாம் என்ன பண்ணக்கூடாது, விசுவாசத்தை விட்டுவிடக்கூடாது. பவுலுக்கு அநேக பிரச்சனை வந்தாலும் அவர் என்ன பண்ணலை, விசுவாசத்தை காத்து கொண்டேன். எதை காத்துக்கொள்ளணும், விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும். விசுவாச துரோகம் முந்தி நேரிடும். எதை காத்துக்கொள்ளணும், விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும். விசுவாசம் அநேகருக்குள் இல்லையே. தேவனை பற்றி விசுவாசம், தேவனுக்காக ஊழியம் செய்வது விசுவாசம் இல்லையே. விசுவாசத்தை விட்டுட்டாங்க நிறைய பேர். நாம் விசுவாசத்தை என்ன பண்ணணும், காத்துக்கொள்ளணும். விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும்னா என்ன செய்யணும், அது சொல்றாரு பாருங்க. இது முதல் கொண்டு நீதி கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டு இருக்கிறது. அப்போ நீதியின் கிரீடம், அப்போ தேவனுக்காக ஊழியத்தை செய்தா, தேவனுக்காக வாழ்ந்தா, தேவனுடைய ரட்சிப்பை அநேக மக்களுக்கு சொன்னா, இயேசுவை பற்றி புறஜாதி மக்களுக்கு சொன்னா, மற்ற மக்களுக்கு ரட்சிப்புகள் கொண்டு வந்தா, கடைசி நாட்கள் என்ன பண்ணுவார், உங்களுக்கு நீதிங்கிற இடத்தை வைப்பார். அப்போ நீதிங்கிற இடம் எதுக்கு, நீ எதுக்கு நல்ல போராட்டத்தை போராடுறாரு பவுல், எதுக்கு ஓட்டத்தை முடித்தேன்னு சொல்றாரு. அப்போ நல்ல போராட்டத்தை போராடுவதற்கு ஒரு காரணம் இருக்கணும். வெற்றி பெறுவதற்கு, தேவனுடைய அந்த மகிமையான கிரீடத்தை பெறுவதற்காக. ஆமென், அல்லேலூயா. அப்போ அந்த ரட்சிப்பின் அந்த வழியை மற்ற மக்களுக்கு நாம் சொல்லும்போது, நல்ல போராட்டத்தை நாம் போராடி, அதனால் அவமானங்கள், அதனாலே நிந்தைகள், அதனால் அடிகள், எபேசு பட்டணத்தில் அவர் பட்ட பாடுகள் என்ன செய்தாங்க, இயேசுவை பற்றி அங்கே அறிவித்ததுனாலே, ஒரு அசுத்தாவியை துரத்ததுனாலே, தீனால் என்கிற அந்த கோயிலுக்கு மத்தியில் ஒரு சுவிசேஷம் அறிவித்ததுனாலே அவளுக்கு வந்த காரியங்கள் எல்லாம் லாபமான அனைத்து என்ன பண்ணிச்சு, நஷ்டமாயிடுச்சு. அவங்களுக்கு எல்லாரும் ஒன்று கூட்டிட்டாங்க பவுலுக்கு விரோதமாக. பவுலுக்கு விரோதமாக கூட்டிட்டு என்ன பண்ணாங்க, பவுலை கட்டி என்ன பண்ணாங்க, சிறைச்சாலையை போட்டு அடி அடிச்சு தொழு மரத்தை கட்டிட்டாங்க. அநேக அடிகள் அவர் பட்டார். இயேசு கிறிஸ்துவ சுவிசேஷத்தை அறிவித்த போது யூதர்களால் மற்ற புறஜாதி மக்களால் சேர்ந்து என்ன பண்ணாங்க, கல்லெறிந்து கொல்லப்பட்டார். கல்லெறிந்து கொள்வது சாதாரண விஷயம் இல்லை, அவ்வளோ கல்லெறிந்து அடித்தாங்க. ஆனாலும் என்ன பண்ணார், நல்ல போராட்டத்தை நான் போராடினேன்னு சொல்கிறாரு. இயேசுக்காக பட்ட பாடுகள் அவ்வளோ, சுவிசேஷத்துக்காக அவ்வளோ பாடுகள் பட்டார். அதனால் சொல்கிறார், ஜீவகிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது, நீதி உள்ள நியாயாதிபதி கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தருவார். எந்நாளிலே தருவாரா, அந்நாளிலே தருவார். எந்நாளிலே, அவர் வருகை நாளிலே, அவர் நியாய தீர்ப்பு நாளிலே எல்லாருக்கும் முன்பாக அந்த ஜீவகிரீடத்தை எனக்கு தருவார். நல்ல போராட்டத்தை நீ போராடினா, நல்ல விசுவாசத்தோடு ஆண்டவருக்காக முடிவு பரியந்து நீ அவருக்காக வாழ்ந்தினா, ஆண்டவர் உனக்கு தருகிறார், ஜீவகிரீடத்தை தருவார். அழிவில்லாத கிரீடத்தை தருவார், மாசு இல்லாத கிரீடத்தை தருவார். உங்கள் நெற்றியில் அவர் நாமம் எழுதப்பட்டு இருக்கும். நீ அவருடைய மகிமைக்கு உரியவனாக மாறுவ. ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியக்காரனாக நல்ல போராட்டத்தை போராடி, அது எனக்கு மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துடைய பிரசன்னத்தை விரும்புகிறவர். அப்படின்னா என்ன அர்த்தம், இயேசு கிறிஸ்துடைய வருகைக்காக காத்திருக்கிற, விசுவாசத்தோடு காத்திருக்கிற உங்களுக்கும் அந்த கிரீடத்தை உங்களுக்கும் தருவாராம். அல்லேலூயா. நல்ல போராட்டத்தை நீ போராடினா என்ன தருவாராம், ஜீவ கிரீடத்தை தருவார்.
யாருக்கு தருவார்? இயேசு கிறிஸ்துடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற உங்களுக்கு யாவருக்கும் தருவார். இயேசுவை நம்பி, இயேசு பரலோகத்துக்கு ஏறி போயிட்டார், மறுபடியும் வருவேன்னு சொன்னார்ல, அவர் வருவார் என்கிற நம்பிக்கையோடு காத்திருக்கிறல்ல, அவருடைய பிரசன்னத்தை விரும்புகிறல்ல, நான் அவர் வந்தால் அவரோட கூட போவேன் நம்புகிறல்ல, அதுதான் அந்த விசுவாசத்தை தான் சொல்கிறாரு. ஆமே, முடிவு புரிந்தும் அதை என்ன பண்ணணுமா? காத்து கொள்ளணும். சிலர் இதை விட்டுட்டு என்ன போயிட்டாங்க? விலகி போயிட்டாங்க. மற்ற மக்கள்லாம் விலகி போயிட்டாங்க. அதை தான் சொல்கிறாரு பாருங்க, 2ஆம் வசனத்திலிருந்து சொல்கிறாரு பாருங்க, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாக திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. தீமோத்தேயுவே, சமயம் வாய்த்தாலும் வாய்க்கா போனாவிட்டாலும் நீ திருவசனத்தை என்ன பண்ணு? ஜாக்கிரதையாக பிரசங்கம் பண்ணு. திருவசனத்தை நாம் பிரசங்கம் பண்ணணும், ஜாக்கிரதையாக பிரசங்கம் பண்ணணும். மற்ற மக்களுக்கு நம்ம என்ன பண்ணணும்? திருவசனத்தை வாய்த்தாலும், சமயம் வாய்த்தாலும் சரி, வாய்க்கலனாலும் சரி, எனக்கு மேடை கொடுத்தா தான் நான் பேசுவேன்னு இருக்க முடியாது. எல்லா இடங்களையும் நம்ம என்ன பண்ணணும்? சுவிசேஷத்தை அறிவிக்கணும். பாருங்கள், இயேசுக்கு மேடை இருந்ததா? அப்போஸ்தலன் பவுலுக்கு மேடை இருந்ததா? அப்போஸ்தலருக்கு எல்லாம் மேடை இருந்ததா? எந்த மேடையும் இல்லைங்க. இப்போ தான் மேடை மைக்கெல்லாம் நம்மளுக்கு. அப்போது அன்றைக்கி ஊழியர்கள் எப்படி இருந்தாங்க? வாய்த்தாலும் வாய்க்கா போனா விட்டாலும் எண்ணிக்கை உள்ளவர்களுக்கு அப்போஸ்தலன் இப்போ என்ன பண்ணார்? சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். அப்போ நல்ல போராட்டத்தை நான் போராடினேன் அப்படின்னா, இயேசுவை சொன்னதினாலே வந்த துன்பத்தையும் பாடுகளையும் அவமானத்தையும் நிந்தையும் அவர் சகித்ததுனாலே அவர் சொல்கிறாரு, இயேசுக்காக பட்ட பாடுகள் எனக்கு நல்ல போராட்டம் தான். என் வாழ்க்கையில் எதிர்ப்புகள் வந்ததே, என் வாழ்க்கையிலே அடிகள் உதைகள் வந்ததே, அதெல்லாம் எதுக்கு நினைக்கிறீங்க? அது நல்ல போராட்டத்தை நான் போராடினேன். அது கெட்ட போராட்டம் கிடையாது. இயேசுக்காக நான் துன்பப்பட்டது வீண் போகாது. ஏன்னா இயேசு வரும்போது எனக்கு பரிசு தருவார். அல்லேலூயா. இயேசு வரும்போது நிச்சயம் எனக்கு ஜீவங்களோட உண்டு. எவ்வளோ பெரிய நம்பிக்கைங்க, விசுவாசங்க பவுலுக்கு. நான் கிறிஸ்துக்காக பட்ட பாடுகள் வீணாக ஓடலை. எனக்கு முன்பாக ஆண்டவர் வைத்திருக்கிறார், ஜீவகளிடத்தை வைத்திருக்கிறார். அதனால் நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் கொண்டு ஜீவகளிடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு மாத்திரமல்ல, அவருடைய பிரசன்னத்தை, இயேசு கிறிஸ்துடைய வருகையை விரும்புகிற யாவருக்கும் இந்த ஜீவகிரீடத்தை தருவார். அல்லேலூயா. விரும்புகிறீங்களா? எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. தீமோத்தேயுவே, நீ எல்லா புத்தியோடு என்ன பண்ணு? கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு ஞானத்தோடு நீ என்ன பண்ணு? உபதேசம் பண்ணு. ஏனென்றால் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல், கடைசி நாட்களிலே ஆரோக்கியமான வசனத்தை பொறுக்க மனதில்லாமல் வேற எங்கேயோ பொறுக்கின்னுக்கிறாங்க. நிறைய பேருடைய உபதேசங்கள் இன்னைக்கு என்ன பண்ணுது? தப்பான ஆரோக்கியமான உபதேசத்தை கேட்காம கண்ட உபதேசத்தை, செவித்தனம் உள்ளது, மக்கள் விரும்புகிற மாதிரி எப்படி உபதேசம் பண்ணால் மக்கள் விரும்புவாங்களோ, எந்த விதமான வார்த்தைகளை சொன்னால் மக்கள் விரும்புவாங்களோ அந்த விதமான வார்த்தைகளை என்ன பண்ணுறாங்க? பேசுகிறாங்க. அவங்கள மக்கள் கூட்டங்கள் திரளாய் அவங்களை பின்பற்றுகிறாங்க. கடைசி நாட்களில் தீமோத்தேயுவே, நீ திருவசனத்தை வாய்த்தாலும் சரி, வாய்க்காமல் போனாலும் சரி, கண்டனம் பண்ணி என்ன பண்ணணுமா? புத்தி சொல்லி என்ன பண்ண? சாந்தத்தோடு உபதேசத்தோடு என்ன பண்ணுவேன்? கண்டனம் பண்ணி நீங்கள் அவர்களுக்கு போதனை செய்யுங்க. அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை கேட்பதற்கு மனதில்லை. நிறைய பேர் மக்களுடைய ஆரோக்கியமான உபதேசம் என்ன பண்ணுறதில்ல, கேட்கறதுக்கு மனசு இல்லை. அப்போ என்ன உபதேசத்தை கேட்க மனசு? ஆரோக்கியமற்ற உபதேசம், தவறான உபதேசம். எது தவறான உபதேசம், எது ஆரோக்கியமான உபதேசம்? இந்த வேதம் சொல்லுகிறது எல்லாம் ஆரோக்கியமான உபதேசம். தவறான உபதேசம், இந்த வேதத்தை சொல்லாததை, இல்லாததை இருக்கிற மாதிரி சொல்வது தவறான உபதேசம். கிறிஸ்துவை விட்டு பிரிக்கிறது தவறான உபதேசம். தேவ கிருபையை தப்பா பேசுவது தவறான உபதேசம். ஆமீன். கடவுள் வியாதி கொடுக்கிறார், தரித்திரத்தை கொடுக்கிறார், சாபத்தை கொடுக்கிறார், கர்த்தர் காலை உடைக்கிறார், கையை உடைக்கிறார் அப்படின்னு சொல்றதுலாம் உபதேசம் தவறான உபதேசம். எது தவறான உபதேசம்? அந்நிய பாஷை பேசுவது தவறு சொல்லுகிற முட்டாள் கூட்டங்கள் இருக்குது. அதெல்லாம் பிசாசின் ஆவி பிடிச்சதுங்க. அந்நிய பாஷை பேசக்கூடாதுன்னு சொல்கிறது, அது யார் சொல்கிறது? இது ஆரோக்கியமான உபதேசமா? பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும் போது அந்நிய பாஷையில் நாம் பேசுகிறோம். அந்நிய பாஷை பேசக்கூடாதுன்னு சொல்கிறது அது ஆரோக்கியமான உபதேசமா? அவர்கள் எல்லோரும்
தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவன் தந்த வரத்தின்படி வெவ்வேறு பாஷைகளை அவர்கள் பேசத் தொடங்கினார்கள். வேதம் என்ன சொல்லுது? வெவ்வேறு பாஷைகளை பேசத் தொடங்கினார்கள். உனக்கு பேச தெரியலன்னா பேசாமல் கம்முன்னு இருக்கணும். அதை விட்டுட்டு அந்நிய பாஷை தேவையில்லை அப்படின்னு சொன்னான். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆபிரகாமுக்கும் ஆபிரகாமின் சந்ததிக்கும் யூதருக்கு கொடுக்கப்பட்டது, நமக்கு அல்ல அப்படின்னு உபதேசம் பண்ணுறது ஆட்கள் இருக்குது பாருங்க. இதெல்லாம் என்ன உபதேசம்? ஆரோக்கியம் இல்லாத உபதேசம். பாவத்தை குறித்து கண்டித்து பேசாமல், பரிசுத்த வாழ்க்கை கண்டித்து குறித்து பேசாமல், நீதியை குறித்து பேசாமல், நியாய தீர்ப்பை குறித்து பேசாமல், எல்லா பாவத்தையும் நீ செய், கடவுள் ஒரு பாவத்தை இப்போ செய்த பாவையும் முன்னாடி செய்த பாவத்தை எல்லாத்தையும் மன்னிச்சு விட்டார், அதனால் நீ பாவம் செய்து கொண்டே இரு அப்படின்னு சொல்லுகிற உபதேசம் ஆரோக்கியமற்ற உபதேசம். இதை கேட்பதற்காக ஒரு கூட்டம் போகுது. ஐடி பீப்புள் போகிறாங்க, காலேஜ் படிக்கிறவங்க போகிறாங்க, பெரிய படித்த மேதாவிகளும் போகிறாங்க அந்த கூட்டத்துக்கு. ஏன்? நீ எப்படி வேணா வாழலாம், நீ எப்படி வேணா ட்ரெஸ்ஸு போடலாம், எப்படி வேணாலும் கர்த்தரை என்ன பண்ணலாம், கீஞ்சி போன ட்ரெஸ்ஸோடு கூட நீ ஆடலாம். என்ன உபதேசம் அது? பக்தி இருக்க தேவையில்லையா? ஒரு பரிசுத்தம் இருக்க தேவையில்லையா? தேவனுக்கு பயந்து நடக்க தேவையில்லையா? பரிசுத்த அலங்காரத்துடன் தேவனை ஆராதிக்கணும். அந்த ஆராதனையில் மகிமை இருக்க வேண்டும் அல்லவா? ட்ரம்ஸ் வேகமாக அடிச்சுட்டா பரிசுத்த ஆவியான இறங்கிடுறாரு. பாட்டு திரும்ப 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 பாடினே இருந்தால் பரிசுத்த ஆவியான இறங்கிடாரு. ஒருத்தர் சொன்னார், ட்ரம்மு என்கிட்ட இல்லை, ட்ரம்மு கையில் அடித்து அடித்து அதுலேருந்து குச்சி பறந்து போச்சு, குச்சி பறந்து போனோன்னு பரிசுத்த ஆவியான நின்றுட்டார் அப்படின்றார். என்ன அர்த்தம்? ட்ரம்மு வேகமாக அடிச்சா என்ன பண்ணாங்க? நல்ல பரிசுத்த ஆவியில்லைன்னு பாருங்கள். இப்படியாப்பட்ட உபதேசங்கள் தான் இன்றைக்கி மக்கள் விரும்புகிறாங்க பாருங்கள். நல்ல உபதேசம், ஆரோக்கியமான உபதேசத்தை நாம் கேட்டு என்ன பண்ணணும்? வாழணும். நம் சபையிலே ஆரோக்கியமான உபதேசத்தை கேட்டு வாழக்கூடிய பிள்ளைகளாக இருக்கணும். அப்போ தான் அதுக்கு தான் வேதத்தை என்ன பண்ணுறோம்? இரவும் பகலும் வாசிங்க, தியானிங்கன்னு நம்ம சொல்கிறோம். பாருங்கள், கடிந்து கொண்டு புத்தி சொல்லு, ஏனென்றால் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தன்னம் உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைக்கேற்ப போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டார்கள். இன்றைக்கி நிறைய போதகர்களுக்கு சேர்த்து கொண்டாங்க மக்கள், விசுவாசிகள் எல்லாம். ஏன்னா கடிந்து கொண்டு புத்தி சொல்கிறவங்களே என்ன பண்ணுறது இல்லை, அங்கீகரிக்கிறது இல்லை. கசப்பாக இருக்காதீங்க, கோபமாக இருக்காதீங்க, பகையாக இருக்காதீங்க அப்படின்னு சொன்னால், கடிந்து கொண்டு புத்தி சொன்னால், லஞ்சம் வாங்கினா தப்பு, விபச்சாரம் பண்ணாதே, குடிக்காதே அப்படின்னு சொன்னால் அது உபதேசம். என்ன உபதேசம்? கடிந்து கொண்டு புத்தி சொல்கிறது. நீ பாவத்தோடு இருக்கிற, பரிசுத்தமாக வாழு, உன் தேவன் பரிசுத்தராக இருக்கிற, நீயும் பரிசுத்தமாக வாழு, அது கடிந்து கொண்டு புத்தி சொல்கிற உபதேசம். நீ எப்படி வேணாலும் இரு. ஒருத்தர் சொன்னார், நீ விபச்சாரம் கூட பண்ணிக்கோ, குடிச்சிட்டு கூட வா, சபைக்கு வா, கர்த்தர் உன்னை எல்லாத்தையும் என்ன பண்ணுவார்? மன்னிச்சிடுவார். அது முதல் ரட்சிக்கப்பட்டு வர்றவனுக்கு அதெல்லாம் பொருந்தும். அப்போ இதை கேட்குறவன் என்ன பண்ணுவான்? விசுவாசி, பழைய காலத்து விசுவாசியாக இருக்கிறான்னு வச்சுக்க, 20 வருஷம் 30 வருஷம் இருக்கிறான்னு வச்சுக்க, அவன் கேட்டால் என்ன ஆவான்? இவர் பாஸ்டர் சொல்கிறது கரெக்டு தான், சந்தோஷமாக இருக்குதுல்ல, எங்கே வேணால் செய்யலாம், என்ன வேணால் பண்ணணும், எப்படி வேணால் இருக்கலாம் அப்படின்னு என்ன பண்ணான்? அப்படியாப்பட்ட உபதேசம், அப்படியாப்பட்ட சபைகளுக்கு நிறைய பேர் போகிறாங்க. அவன் சர்ச்சில் ஆராதனை பண்ணும்போது பார்த்தா அவன் பேண்ட்டுக்கு பாதி கிழிஞ்சு இருக்குது, அவன் பொண்டாட்டி பேண்ட்டு பாதி கிழிஞ்சு போய்க்கிறது, கை இல்லை, கால் இல்லை, ஒரு பக்கம் பைத்தியக்காரன் எப்படி இருப்பானோ அதுமாரி இருக்கிறான். அவனும் கர்த்தர் நல்லவன் தான் சொல்கிறான். அப்போது எந்த உபதேசத்தை கேட்க விரும்புகிறாங்க? எல்லாம் ஆரோக்கியமான உபதேசம் நமக்கு தேவைங்க. அந்த ஆரோக்கியமற்ற உபதேசத்துக்கு நம்ம சின்ன பண்ணக்கூடாது, செவி கொடுக்கக்கூடாது. அதனால் நல்ல போராட்டத்தை நாம் போராடினார். தங்கள் சுய இச்சைக்கேற்ப போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டாது. சத்தியத்திற்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போக காலம் வரும், வந்துடுச்சு. சத்தியத்துக்கு விட்டுட்டு என்ன பண்ணுறாங்க? கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போக காலம் வரும். அப்படின்னா கடைசி காலத்திலே, நம்ம இருக்கிற காலத்திலே கடைசி காலமாக இருக்கிறதுனாலே சத்தியத்துக்கு செவி கொடுக்கறது இல்லை. அப்போ கட்டுக்கதைகளுக்கு செவி கொடுக்குறாங்க. கட்டுக்கதைகள், கட்டுக்கதைன்னா என்னது? ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார், அவங்களுக்கு ராணி இருந்தது, எந்த ஊரும் தெரியாது, எந்த ராஜான்னு தெரியாது. கட்டுக்கதைன்னா என்னது? ஒரு ஊரில் ஒரு கிழவி இருந்தாங்க, ஒரு ஊரில் ஒரு மாப்பிள்ளை இருந்தாங்க, அவங்க 2 குழந்தை இருந்தது அப்படின்னு சொல்கிறது கட்டுக்கதை. அப்போது கட்டுக்கதைகளும் சீர்கேடான பேச்சுகளை, வேதத்தை விட்டுட்டு தன் சுய காரியங்களையும் சுய சரித்திரத்தையும் சொல்லி கொண்டு இருக்கிற கட்டுக்கதைகள்.
வேதத்தை போதிக்கணும், சத்தியத்தை போதிக்கணும். சபையில் சத்தியத்தை போதிக்காமல் வேற கதைகளை நீ நம்ம போதிச்சுன்னு இருந்தால் அதுக்கு பேர் என்னது? கட்டுக்கதை, கிழவு பேச்சு, சீர்கேடான பேச்சுகள். அப்படியாப்பட்ட பேச்சுகளுக்கு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க? மெகா சபையில் திறந்து வச்சுக்கிறாங்க. அங்கே போய் என்ன பண்ணுற? ஷோ பார்த்துட்டு அங்கே ஒரு ஷோ முடிச்சுட்டு டிஃபன் பண்ணிவிட்டு ஜாலியாக காரில் வந்து உக்காந்துடுறது. அதெல்லாம் இன்றைக்கி நடக்குது பாருங்கள். அங்கெல்லாம் அந்த மாதிரி நடந்து கொண்டு தான் இருக்குது. அங்கே யார் வராங்க யார் போகிறாங்கன்னு தெரியாது, என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாது, யாரை கூட்டுன்னு வந்தாங்கன்னு தெரியாது, அவங்க பிள்ளைங்களை கூட்டு வந்தாங்களா வேறு யாருன்னா கூட்டு வர்றாங்களான்னு தெரியாது. சபை வந்து பரிசுத்தமானது. இந்த ஆலயத்தில் பரிசுத்தமாக நாம் வாழ வேண்டும். பரிசுத்தமாக சத்தியத்துக்கு செவியை விட்டு விலகி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போக காலம் வரும். தீமோத்தேயுவே, நீயோ எல்லாவற்றிலும் மனத்தெளிவுள்ளவனாயிரு. நீ எல்லாவற்றிலும் மனத்தெளிவுள்ளவனாயிரு. பக்கத்தில் பார்த்து சொல்லு, நீயோ எல்லாவற்றிலும் மனத்தெளிவுள்ளவனாயிரு. மனத்தெளிவு இல்லாதவன் தான் என்ன பண்ணுவான்? கட்டுக்கதைகளுக்கு செவி கொடுப்பான். மனத்தெளிவு இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? புத்தி மயங்கி போய்க்குது நிறைய பேருக்கு. நான் பவுலை சார்ந்தவன் என்று, அப்போலை சார்ந்தவன் என்றும், நான் கேபாவை சார்ந்தவன் என்று நீங்கள் என்ன பண்ணாங்க? புத்தி தெளிவு இல்லாமல் மனுஷர்களை இன்றைக்கி என்ன பண்ணாங்க? ஊழியர்களை ஹீரோவக்களாக மாற்றிடுறாங்க, கடவுளாக மாற்றிடுறாங்க. இன்றைக்கி ஒரு பாட்டு பாடிட்டு நல்லா ஆராதனை பண்ணிவிட்டு அவன் பின்னாடி என்ன பண்ணுது? ஒரு கூட்டம் நான் இவருடைய ரசிகர் அவருடைய ரசிகர்னு ஓடுது. இது எப்படி இருக்குது தெரியுமா? உன்னை ரட்சித்த தேவனை நீ அவமானப்படுத்துகிற. அவனுக்கு கிருபை கொடுத்து வச்சிருக்கிறார். ஊழியக்காரன் பேர் தான் அவனுக்கு. ஆனால் அவரை நீ என்ன பண்ணக்கூடாது? அந்த ஊழியக்காரனை நீ கடவுளாகவோ ஹீரோக்களாக பார்க்கக்கூடாது. சினிமா கோட்டையில் சினிமாவில் ஆடுறான் பாரு, அவனெல்லாம் ஹீரோவாக பார்க்குறாங்க. எதுக்கு பார்க்குறாங்க? அவங்கள தங்களோட ரசிகர், ஃபேன் விசிறிக்கலாம். அது மாதிரி மாறிடுறாங்க பாருங்க. இந்த மாதிரி கூட்டமாக நம்ம இருக்கக்கூடாது. நம்முடைய ரசிகர் யார்? இயேசு கிறிஸ்து. மற்றனா நம்ம என்ன பண்ணணும்? ரசிக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. நம்ம இயேசு கிறிஸ்துக்காக தான் வாழணும். நம்முடைய முன்மாதிரி இயேசு கிறிஸ்து. ஒருவேளை நீ அப்போஸ்தலரை கூட முன்மாதிரியாக வச்சு என்ன பண்ணலாம்? வாழலாம். அவர் வாழ்ந்த போல நம்மளும் வாழலாம். பாருங்க, வாசிங்க. நீயோ எல்லாவற்றையும் மனத்தெளிவு உள்ளவனாக இரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷன் வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. சுவிசேஷ வேலையத்தை செய். சபையே, தீமோத்தேயுவுக்கு சொல்றதான் உங்களுக்கு சொல்றார். சுவிசேஷனுடைய வேலையை நீ செய், தீங்கு அனுபவி. எதுக்கு தீங்கு அனுபவிக்கணும்? இயேசுவை பற்றி சுவிசேஷம் சொல்வதுனா தீங்கு அனுபவி. நீ இயேசுவை பற்றி சொன்னீன்னா உன்னை மாலை மரியாதையோடு உன்னை வரவேற்க மாட்டாங்க யாருமே. மாலை மரியாதை போட்டு வரவேற்பாங்களா? திட்டுவாங்க. உனக்கு வேலை இல்லையான்னு கேட்பாங்க சில பேர் நல்லா மரியாதை கொடுப்பாங்க. ஐயா வாங்க ஐயா. அவங்க ஏன் பலவீனமாக இருப்பாங்க, வியாதியாக இருப்பாங்க, வந்து ஜெபம் பண்ணுங்க சொல்லுவாங்க. அவங்களும் மரியாதையை நடத்துவாங்க. சில ஊருக்கு போனால் இது இந்துக்கள் ஊர், யாரும் என்ன பண்ண விடாது, உள்ள மற்ற மதத்தினர் உள்ளே வரக்கூடாது. யார் மற்ற மதத்தினர்? அந்த ஊருக்குள்ளே போனால் நமக்கு என்ன வரும்? தீங்கு தான் வரும். அப்போ அந்த மக்கள் ரட்சிக்கப்படணும், அந்த மக்கள் பாவத்திலிருந்து மன்னிக்கப்படணும்னு தான் நம்ம அந்த ஊருக்கு போகிறோம். நம்ம போய் சொல்வது எதுக்கு சொல்கிறோம்? அவங்க நல்லா இருக்கணும், அவங்க ரட்சிக்கப்பட்டு பாவம் மன்னிக்கப்பட்டு பரலோக தேவனோடு மாறணும்னு தான் நம்ம சொல்கிறோம். ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க? மதம் மாத்திரம்னு நினைக்கிறாங்க. நீ மதம் மாறினா என்ன பிரயோஜனம்? ஜாதி மாறினா என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் கிடையாது. இயேசு கிறிஸ்துவை நீ ஏற்றுக்கொண்டா உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அந்த நித்திய வாழ்வை பெறுவா, மனம் திரும்புவ, ஆண்டவரோடு கூட நல்ல ஐக்கியம் இருக்கும். நீ மரித்தாலும் தேவனோடு கூட ராஜ்யத்தில் போக முடியும். இயேசு கிறிஸ்துவ இல்லாமல் பரலோகத்துக்கு போக முடியாதே. பரலோக ராஜ்யம் ஒன்று இருக்குதே. நீ பூலோக ராஜ்யத்தில் உன் வாழ்க்கையை பாவத்தில் அழித்து செத்து போயிட்டினா பரலோகத்தில் நாங்கள் கணக்கு கொடுக்க வேண்டியுமே. துன்மார்க்கத்தில் அழிந்தானா நீதிமான் அதுக்கு கணக்கு கொடுக்கணுமே. சுவிசேஷத்தை சொல்லாவிட்டா எனக்கு ஐயோ என்று பவுல் சொல்கிறாரே. சுவிசேஷத்தை சொல்லுப்பா. சுவிசேஷத்தை சொன்னால் தான் ரட்சிக்கப்படுவான். இயேசு தான் ரட்சகர், இயேசு தான் கடவுள், இயேசு தான் உன் பாவங்களை மன்னித்தார் என்று சொல்லு. சுவிசேஷனுடைய வேலையை செய், அதனால் தீங்கு அனுபவி. அதை தான் சொல்கிறாரு. நான் கிறிஸ்துவுக்காக நல்ல போராட்டத்தை போராடினேன். தீமோத்தேயுவே, என் மகனே, நீ என்ன பண்ணு? என்ன போல நீ என்ன பண்ணு? போராடு, தீங்கு அனுபவி, சுவிசேஷத்தை வேலை செய், போராடு அப்படின்றாரு. எல்லாவற்றையும் மனத்தெளிவுனாக இருந்து தீங்கு அனுபவி, சுவிசேஷனுடைய வேலை செய்து ஊழியத்தை நிறைவேற்று. எதை நிறைவேற்ற சொல்றாரு? சுவிசேஷ ஊழியத்தை செய்து ஊழியத்தை நிறைவேற்று. நான் இப்போது பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன் சொல்றார். நான் இப்போது பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன், என் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன்.
என் ஜீவனை என்ன பண்ணினேன்? ஊற்றிட்டேன். கிறிஸ்துவுக்காக என் ஜீவனை, என் வாழ்நாள் முழுவதும் இயேசுக்காக என்ன பண்ணிட்டேன்? சந்தோஷமாக வாழ்ந்து இப்போது என் பானபலியாக நான் கிறிஸ்துவுக்காக என் ஜீவனை விட நான் சந்தோஷப்படுகிறேன். இந்த சரீரத்தை விட்டு என் ஆவி பிரிகிற காலம் வந்துடுச்சு. தீமோத்தேயோ, நான் சொல்லுகிற கேளு தீமோத்தேயோ, என் சரீரத்தை விட்டு நான் பிரிகிற காலம் வந்துடுச்சு. என் ஜீவனை நான் கிறிஸ்துவுக்காக ஒப்பு கொடுக்கிறேன். இப்போது சொல்றாரு, நல்ல போராட்டத்தை நான் போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் அப்படின்னு சொல்றார். நல்ல போராட்டத்தை நான் போராடி விசுவாசத்தை காத்து கொண்டேன். தீமோத்தேயோ, என்னை நீ பின்பற்று. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவுக்காக நீ நல்ல சுவிசேஷ வேலையை செய், ஊழியத்தை நிறைவேற்று. அதுதான் நம்முடைய கடமை. தேவன் எதற்காக நம்ம அழைத்தாரோ அதற்காக நாம் ஓடணும். அதற்காக நம்ம என்ன பண்ணணும்? சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். ஓட்டத்தை முடித்தேன் என்று சொல்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் ஊழியத்தை ஆரம்பித்தாங்க, பாதியிலே நிறுத்திட்டாங்க, ஓட முடியல. தேவனுடைய கிருபையினாலே நம்ம என்ன பண்ணணும்? கேட்கணும். அதனால தான் விசுவாசத்தை தொடங்கினவரும் விசுவாசத்தை முடிக்கிறவரும் ஆகிய கிறிஸ்துவை நோக்கி நாம் பொறுமையாக ஓட வேண்டும். பாவமான யாவையும் தள்ளிவிட்டு கிறிஸ்துவை நோக்கி ஓடணும். நம்ம ஆண்டவரை நோக்கி நம்முடைய ஓட்டத்தை தொடர வேண்டும். நாம் தேவனுக்காக வாழ வேண்டும். விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும். இயேசு வரும்போது அந்த ஜீவ கிரீடத்தை நமக்கு தருவார். அவர் வருகையை விரும்புகிற யாவருக்கும், அவர் பிரசன்னத்தை விரும்புகிற யாவருக்கும் இயேசு வரப்போகிற நாளிலே நிச்சயம் எனக்கு மாத்திரமல்ல, என்னை போலவே இயேசுவை நம்புகிற, என்னை போலவே கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவித்து தீங்கு அனுபவித்து பாடுகள் பட்டு எனக்காக என்னை போலவே நீங்கள் இருந்தீங்கன்னா, எனக்கு மாத்திரமல்ல என்னை போல ஊழியத்தை செய்த எல்லாருக்கும் அது தர வல்லவராக இருக்கிறாரு. அந்த ஜீவ கிரீடத்தை பெறுங்க. அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே. நான் போராட்டத்தை எதற்காக போராடினேன்? எதற்காக அவர் ஓடினார்? இயேசுவுக்காக ஓடினார், சுவிசேஷத்துக்காக ஓடினார். ஆமீன், அல்லேலூயா. பணத்துக்காக பொருளுக்காக அவர் ஓடலை. அவர் எதற்காக ஓடினார்? ஆத்துமாக்களுக்காக ஓடினார், அழிந்து போகிற மக்களுக்காக ஓடினார். நிறைய இடங்களில் அவர் சொல்லுகிறத பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் அவரை பயன்படுத்திய விதத்தை பார்த்தீங்கன்னா, பவுல் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அவர் ஓடினாராம். எப்படி ஓடினாராம்? பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடினாராம். 1 தீமோத்தேயு புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் எப்படி சொல்றாரு? வாசிங்க 12. சுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய், அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணுகிறவனுமாய் இருப்பாய். விசுவாசத்திலே நல்ல போராட்டத்தை போராடு. விசுவாசத்தில் என்ன போராட்டத்தை போடணுமா? நல்ல போராட்டத்தை போராடு. எதுக்கு இப்போ போராடணுமா? நல்ல போராட்டத்தை நான் போராடணுமா? நித்திய ஜீவனை பற்றிக்கொள். அப்போ நீ நல்ல போராட்டத்தை போராடினா இயேசு உனக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். அதை நீ என்ன பண்ணு? பற்றிக்கொள்ளு. நித்திய ஜீவனை உனக்கு தருவார். நீ நல்ல போராட்டத்தை போராடினா உனக்கு நித்திய ஜீவன் உனக்கு தருவார். கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிற நமக்கு ஆண்டவர் என்ன பண்ணாரு? நித்திய ஜீவனை தருகிறார். இயேசு இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன், இயேசு இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். இயேசு உடையவன் தான் ஜீவன் உடையவனாக இருக்கிறான். அல்லேலூயா. நாம் எத்தனை பேர் இயேசு உடையவர்களாக இருக்கிறோம்? எதற்காக நம்ம இயேசு ஏற்றுக்கொள்ளுகிறோம்? நம் பாவத்தை மன்னிக்கிற மட்டும் அவர் அதுக்கு மாத்திரம் அல்ல. அவர் நமக்கு என்ன பண்ணுறாராம்? நித்திய ஜீவனை தருகிறாராம். அதை பற்றி கொண்டு விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள். அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். நித்திய ஜீவனை பெறுவதற்காகவே அழைக்கப்பட்டாய். பவுல் சொல்றாரு, நீ எதற்காக அழைக்கப்பட்டாய்? நீ நித்திய ஜீவனை, ஜீவனுள்ள தேவனோடு நித்திய காலமாக அவரோடு கூட சதா காலங்களின் யுகா காலங்களாக முடிவில்லாத காலங்களோடு அவரோடு கூட வாழ்வதற்காக அந்த நித்திய ஜீவனை, அது தேவனுக்கு மாத்திரம்தான் இருக்கிற அந்த நித்திய ஜீவன். அது யாருக்கு தராராம்? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு, இயேசுவை விசுவாசிக்கிறவர்களுக்கு, என்னை விசுவாசிக்கிறவனுக்கு ஆண்டவன் நித்திய ஜீவனை தருகிறார். அவன் மரித்தாலும் படைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. அந்த விசுவாசத்தில் நீ பற்றி கொண்டிரு. இயேசுவை நம்பிக்கையோடு நீ அறிக்கை செய். இயேசுவை நம்பிக்கையோடு நீ மற்ற மக்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லு. அதற்காகவே நீ என்னப்பட்ட? அழைக்கப்பட்ட. அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணுகிறவனா இரு. அநேக சாட்சிகளுக்கு முன்னாடி நல்ல அறிக்கை பண்ணு. எதை நல்ல அறிக்கை பண்ணணுமா? இயேசு நல்லவர் என்பதை, இயேசு உனக்காக மரித்தார் என்பதை, இயேசு உன் பாவங்களை சிலுவையில் சுமந்தார் என்பதை, இயேசு உன் சாபத்தை சிலுவையில் சுமந்தார் என்பதை அறியாத மக்களுக்கு நல்ல அறிக்கை பண்ணு. அவர் உன் தரித்திரத்தை மாற்றி உன் வியாதியெல்லாம் குணமாக்கி உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி என்ன பண்ணணுமா?
வாப்பா உள்ளே வாங்க, உள்ளே வந்து உட்காருங்க. ஸ்தோத்திரம், உட்காருப்பா. அல்லேலூயா. நீ என்ன பண்ணணுமா? நல்ல அறிக்கை செய்கிறவனாக இருக்க வேண்டும். ஆமீன். அல்லேலூயா. நல்ல அறிக்கை நாம் செய்யணும். அது மாத்திரமல்ல, வாசிங்க எபிரேய புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1-2. எபிரேய புஸ்தகம் 12. நாம் எதை நோக்கி ஓட வேண்டும் என்று இங்கே சொல்லுகிறார். இத்தனை திரளான சாட்சிகள் நமக்கு முன்பாக இருக்க, ஆகையா மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சியை நம்ம சூழ்ந்து கொண்டு இருக்க, பாரமான யாவற்றையும் நம்ம சுற்றி நெருக்குகிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவங்குகிறோம், விசுவாசத்தை முடிக்கிறோமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓட வேண்டுமா? எப்படி ஓடணும்? பவுல் சொல்றார், எப்படி ஓடணும்? எப்படி ஓடணுமா? விசுவாசத்தில் பொறுமையோடு ஓடணுமா? யாரை பார்த்து ஓடணுமா? விசுவாசத்தின் தலைவர் யாரு? இயேசு. விசுவாசத்துக்கு தலைவர் யாரு? இயேசு. இயேசுவை நோக்கி ஓடணும். எப்படி ஓடணுமா? பாரமான பாவத்தையும், வாசிங்க, பாரமான யாவற்றையும், நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும், நம்மை சுற்றி நெருக்கிற பாவத்தையும் தள்ளி விட்டுட்டு ஓடணுமா? நீ ஓடும்போது, இயேசுவை நோக்கி ஓடும்போது இது என்ன பண்ணுமா? உன்னை பாரம் பாவம் உன்னை என்ன பண்ணுமா? தடை பண்ணும். நீ இயேசுவை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கும்போது பாரமான யாவையும் உன்னை சூழ்ந்து வரும். உனக்கு அப்போ தான் பாரம் வரும், அப்போ தான் உன்னை பாவம் வரும். நீ ஓடக்கூடாத அளவுக்கு, இயேசுக்கிட்ட போகக்கூடாத அளவுக்கு அவரை நோக்கி போயினே இருந்துன்னா பாரம் யாவையும் தள்ளிட்டு போயினே இருந்தோம். அந்த பாவத்தை தள்ளணும், இந்த பாரத்தை தள்ளணும். தள்ளிட்டு என்ன பண்ணணும்? இயேசுவை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கணும். எத்தனை பேர் இப்படி ஓட போறீங்க? விசுவாசத்து தலைவர் யாரு? இயேசு கிறிஸ்து. நம்ம யாரை நோக்கி ஓடணுமா? பவுல் சொல்றாரு, விசுவாசத்தை தொடக்கணும், விசுவாசத்தை முடிக்கிறோம், இயேசுவை நோக்கி ஓடு. ஆமீன். விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும்னா இயேசுவை கண்ணோக்கி பாரு. நம் முற்பிதாக்களை கண்ணோக்கி பாரு. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, தாவீது, எப்தா, சிம்சோன், இவங்களெல்லாம் பாரு. இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ திரளான சாட்சிகள் இருக்குதே, அவங்கள நோக்கி பாருங்க. அவங்களாம் எப்படி வாழ்ந்தாங்க கர்த்தருக்காக, எப்படி சாட்சியாக இருந்தாங்க. உலகத்தில் எத்தனையோ காரியங்களை கர்த்தருக்காக தியாகம் பண்ணாங்க. தன் பிள்ளைகளை சாக கொடுத்தாங்களே, பிள்ளைகளை கூட என்ன பண்ணாங்க? சாக கொடுத்தாங்க. விசுவாசத்தை அவங்க மறுதளிக்கல. அக்கினியில் போட்ட போதும் விசுவாசத்தை மறுதளிக்கல. தூக்கு மரத்தை காட்டின போதும் மறுதளிக்கல. வாளால் அறுபட்டார்கள், பரதேசியால் சுற்றி திருந்தார்கள், ஜெயிலில் போடப்பட்டார்கள். எத்தனையோ சூழ்நிலை அவங்களுக்கு வந்தது. ஆனாலும் அவங்க விசுவாசத்தை என்ன பண்ணல? விடலை. நீங்கள் அவங்களை பின்பற்றுங்க. விசுவாசத்தில் அவர்களாம் எப்படி இருந்தாங்க? அவங்களோட விசுவாசத்தை பின்பற்றுங்க. அவங்கெல்லாம் விசுவாசத்தை பின்பற்றினால இயேசுவை நீங்கள் பின்பற்றுங்க. யாரை பின்பற்றணுமா? அப்போது நீ விசுவாசத்தை தொடங்கி இருக்கிறன்னா உன் வாழ்க்கையில் பாரம் வரும், பாவம் வரும். அப்போ என்ன பண்ணணும்? பாவத்தையும் பாரத்தையும் உதறி தள்ளி விட்டு ஓடணும். ஆமே. எப்படி ஓடணுமா? பொறுமையாக ஓடணும். வேகமாக ஓடி என்ன பண்ணணும்? எங்கன்னா போய் விழுந்து பல்லகளெல்லாம் உடச்சிக்கூடாது. சில பேர் அப்படி தான் ரட்சிக்கப்பட்ட புதூரில் எல்லாரையும் தள்ளிட்டு ஓடுறான்னு ஓடுவான், எங்கேயோ போய் விழுந்துருவான் சேத்துல. வேகமாக ஓட, பொறுமையாக ஓடு. நீ அடைய வேண்டிய தூரத்தை கண்டிப்பாக ஆண்டவர் உனக்கு உதவி செய்வார். எல்லாவற்றையும் தள்ளிவிட்டு பொறுமையாக ஓடணும். நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தை பொறுமையோடு ஓட கடவோம். பொறுமையோடு ஓடணும். ஓட்டப்பந்தயம் ஓடுறாங்களே, மாரத்தான் ஓட்டப்பந்தயம், பாதியில் நின்றுட்டா பரிசு கிடையாதுங்க. அந்த எல்லையை போய் தொடணும். எத்தனாவது ஆளானு போனாலும் பரவாயில்ல, அவன் வெற்றியாளர் தான். ஆமீன். அல்லேலூயா. ஓடி கடக்கணும். ஆனால் பந்தயத்தில் ஓடுகிற எல்லாரும் முதல் பரிசு பெற முடியாதுங்க. முடியுமா? எல்லாரும் முதல் பரிசு பெற முடியுமா? எல்லாரும் அப்போஸ்தலன் ஆகிட முடியுமா? பவுல் போல முடியாது. கொஞ்சம் மார்க்கு ஒரே கிளாஸில் எடுக்கிறாங்க. எல்லாரும் ஃபஸ்ட் மார்க் எடுத்துடுறாங்களா கிளாஸில்? யாரும் எடுக்கிறது இல்லை. அதே மாதிரி தான் ஊழியத்துலேயும் சரி, விசுவாசத்துலேயும் சரி, எல்லாரும் என்ன பண்ண முதல்ல வர முடியாது. ஆனால் ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் என்ன பண்ணலாம்? போகலாம். ஆனால் அதை தொடர்ந்து என்ன பண்ணணுமா? ஓடிக்கொண்டே இருக்கணும். பொறுமையோடு ஓடணுமா?
பாருங்க, தமக்கு முன்பாக வைத்திருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல், யாரு? இயேசு தமக்கு முன்பாக வைத்திருக்கிறது சந்தோஷத்தின் பொருட்டு அவர் அவமானத்தை எண்ணலையாம். எதை எண்ணவில்லையா? எதற்காக இயேசு சிலுவையை சுமந்தார் தெரியுமா? எதற்காக சிலுவையை சுமந்து ஓடினார், அவர் ஓட்டத்தை முடித்தார் தெரியுமா? தனக்கு முன்பாக வைத்திருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு. என்ன சந்தோஷத்தை அவருக்கு வைத்தாரு? சிலுவை ஏன் அவர் சகித்தாரு? சிலுவை ஏன் சகித்து தேவனுடைய சிங்காசனத்தில் வலது பரிசத்திலே வீற்றிருக்கிறார்? அவமானத்தை அவர் சகித்தார். அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தார். சிலுவைனா என்ன அர்த்தம்? அவமானம். சிலுவைனா என்னது? அவமானத்தை ஏன் ஆண்டவர் சகித்தார்? கிறிஸ்து ஏன் பாடுபட்டார்? நல்ல போராட்டத்தை இயேசு ஏன் போராடினார்? எதற்காக போராடினார்? அவர் ஏதோ தப்பு செய்து போராடினாரா? சிலுவையை அவர் ஏன் சுமக்கணும்? தீங்கு ஏன் அனுபவிக்கணும்? பவுல் சொல்றார், தீங்கு அனுபவி, சுவிசேஷனுடைய வேலையை செய், அதை நிறைவேற்று, கர்த்தர் உனக்கு கொடுத்த ஊழியத்தை நிறைவேற்று. ஊழியம் என்பது தீங்குகளை அனுபவிப்பது. இயேசுவை பற்றி நாம் மற்ற மக்களுக்கு சொல்லும்போது நாம் தீங்கு அனுபவித்து ஆக வேண்டிய சூழ்நிலை நமக்கு இருக்கிறது. இயேசு எதற்காக இந்த சிலுவை சகித்தார்? பிதா சொன்னாரே, நீ இந்த சிலுவை சுமந்தே ஆகணும். உலகத்தின் பாவத்தை போக்க வேண்டுமெண்டா, இந்த மனுகுலத்தின் பாவத்தை இருந்து ரட்சிக்க வேண்டுமெண்டா, பரிசுத்தம் உள்ள ரத்தத்தை நீ சிந்திதான் ஆகணும். பிதாவே சித்தமான இந்த பாத்திரத்தை விட்டு நீங்க கூடும் என்று சொன்ன போதும் கூட, இல்லப்பா நீ சிலுவையில் ரத்தம் சிந்தணும், ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை, நீ ரத்தம் சிந்தினாதான் உலகத்தை ரட்சிப்பு உண்டாகும். உலக மக்களே நான் ரட்சிப்பதற்கு உம்முடைய ரத்தத்தை தான் நான் என்ன பண்றேன்? பாவத்தை கழுவுற ரத்தம், பரிசுத்தம் உண்டாக்குற ரத்தம், நீதியை உண்டாக்குற ரத்தம், இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம். அந்த ரத்தம் சிந்த வேண்டும் என்பதற்காக அவர் சிலுவையை, அவமானத்தை சகித்தார். எதற்காக சகித்தார்னா, தனக்கு முன்பாக வைத்திருக்கிறதை சந்தோஷத்தின் பொருட்டு. என்ன சந்தோஷம் வைத்திருந்தார்? நீ இந்த பாடெல்லாம் சிலுவையில் பட்டினா உனக்கு அநேக மக்களை நான் என்ன பண்ணுவேன்? உங்களை கிறிஸ்துக்குள்ளே கொண்டு வருவேன். இந்த தொழுவத்தில் இல்லாத அநேக ஆடுகளை நான் என்ன பண்ணுவேன்? இந்த ஆடு தொழுவத்தில் கொண்டு வருவேன். உன்னை போல அநேக குமாரர்களை உம்முடைய ரத்தத்தின் மூலமாக, உம்மை விசுவாசிக்கிறது மூலமாக நீதிமான் ஆக்குவேன். ஆமே, அந்த நீதி எல்லா மக்களுக்கும் உண்டாகும். நீ மரிப்பது மூலமாக உலகமே மீட்படைய போகிறது, உலகமே ரட்சிக்கப்பட போகிறது என்று சந்தோஷத்தின் பொருட்டாகவும், அது மாத்திரமல்ல எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமத்தை பிதா அவருக்கு தருவது மூலமாகவும், அவர் உன்னதத்திலே ஏறி பிதாவுடைய வலது பரிசத்தில் உட்காருகிற அதிகாரத்தையும், இன்னொன்று நியாய தீர்ப்பு, உலகத்துக்கே நியாயம் தீர்க்கிற அதிகாரத்தையும் இயேசுக்கு தேவன் கொடுத்திருந்தார். அல்லேலூயா. அதையெல்லாம் தேவன் அவருக்கு காட்டியிருந்ததினால் தான் சிலுவை என்ன பண்ண ஒரு பொருட்டாக என்னல்ல, அவமானத்தை அவர் என்ன பண்ண சகித்து, எல்லாத்தையும் சகிச்சு என்ன பண்ணார்? அவர் ஏற்றுக்கொண்டார். அதனால தான் அவர் நல்ல போராட்டத்தை அவர் போராடினார். இயேசு நல்ல போராட்டத்தை போராடினார். நாமும் நீயும் எல்லாரும் என்ன பண்ணணும்? நல்ல போராட்டத்தை போராடணும். அப்போ பாரம் பாவம் எல்லாம் வரும். ஓட்டத்தை எப்படி ஓடணுமா? நல்ல போராட்டத்தை போராடி எப்படி ஓடணுமா? வாசிங்க. பொறுமையோடு ஓடணும். நமக்கு முன்மாதிரி யாரு? இயேசு. நாம் விசுவாசத்தின் தலைவர் யாரு? இயேசு. நாம் விசுவாசத்தை முழுமையாக்குகிறவர் யாரு? இயேசு. ஏன் இயேசு துன்பங்களை சகித்தார்? ஏன் அதை மகிழ்ச்சியாக அதை ஏற்றுக்கொண்டார் என்றால், சிங்காசனம் அவருக்கு வைக்கப்பட்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. 1 தீமோத்தேயு புஸ்தகம் 3:9 நீங்கள் வாசித்து பாருங்க. 1 தீமோத்தேயு புஸ்தகம் 3:9. விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்த மனசாட்சியிலே காத்து கொள்ளுகிறவர்களாயும் இருக்க வேண்டும். மறுபடியும் வாசிங்க. விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்த மனசாட்சியிலே காத்து கொள்ளுகிறவர்களாயும். விசுவாசத்தின் ரகசியம் என்னன்னா சுத்த மனசாட்சி. இந்த பாவம் பாரம்லாம் இருந்தால் சுத்த மனசாட்சி இருக்காதுங்க. அப்போ விசுவாசத்தின் ரகசியம் என்ன? சுத்த மனசாட்சி. அப்போ சுத்த மனசாட்சி யார் தர முடியும்? நம்ம இருதயம் எப்படி இருக்குது? சுத்த மனசாட்சி இருக்குது இல்லை. ஆனால் இந்த சுத்த மனசாட்சி ரகசியம் என்ன? இயேசுவை விசுவாசிக்கிற விசுவாசத்தினாலே நம்முடைய இருதயம் என்ன பண்ணுது? சுத்தமாகுது. அல்லேலூயா. அவருடைய ரத்தம் நம்முடைய இருதயத்தை சுத்தமாக்குறது. சுத்த மனசாட்சியோடு வாசிங்க. காத்துக்கொள்ள வேண்டும். மேலும் இவர்கள் முன்னதாக சோதிக்கப்பட வேண்டும். குற்றம் சாட்டப்படாதவர்களானால் உதவிக்காரராக ஊழியம் செய்யலாம்.
குற்றஞ்சாட்டப்படாதவராக இருந்தால், அப்போ சுத்த மனசாட்சி உள்ளவர்கள் ஊழியம் செய்யணும்னா எப்படி இருக்கணும்? மனசாட்சியே சுத்தமாக இருக்கணும். அந்தபடி உதவிக்கார ஊழியர்களுக்கு மதுபான பிரியராயிராமல், இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவராயிராமல், நல்வொழுக்கமுள்ளவராக இருக்கணும். நல் ஒழுக்கம் உள்ளவர்களாக இருக்கணும். அப்போது இதெல்லாம் எப்படி எந்த மாதிரி தகுதி? விசுவாசத்தை தொடங்கினவரும் விசுவாசத்தை முடிக்கிறவரும் இயேசு கிறிஸ்துவை நாம் நோக்கி போகணும்னா நம்ம நல் ஒழுக்கம் உள்ளவர்களாக இருக்கணும். நல்ல ஒழுக்கம் இருக்கணும். இழிவான ஆதாயத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது? லஞ்சம் வாங்கக்கூடாது. இழிவான ஆதாயத்தை, ஏமாற்றுவது, பொய் சொல்வது, அபகரிப்பது, இப்படியாப்பட்ட காரியங்கள் எல்லாம் நம்ம அந்த இழிவான ஆதாயமாக இருக்கிறது. மற்றவருடைய உடைமைகளை கொள்ளையடிப்பது இழிவான ஆதாயமாக இருக்கிறது. அப்போது இப்படியாப்பட்ட காரியத்திலெல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது? செய்யக்கூடாது. அப்போஸ்தலனாகிய பவுல் இன்னும் நிறைய விஷயங்களை சொல்கிறாரு. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிப்போம். 20 எல்லாரும் அப்போஸ்தலர் நடவடிக்கை 20ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன், என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோടെ முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். எதை அவர் விரும்புகிறாராம்? பவுல் சொல்றாரு. எதை விரும்புகிறாராம்? ஆகிலும் ஒன்றையும் கொடுத்து நான் என்ன பண்ண மாட்டேன்? கவலைப்பட மாட்டேன். எதை கொடுத்து கவலைப்பட மாட்டாராம்? ஒன்றையும் கொடுத்து. பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் உனக்கு என்ன பண்ணுக்குது? கட்டுகளும் உபத்திரமும் இருக்குது என்று பரிசுத்த ஆவியானவர் அறிவிச்சார். அறிவிச்சதுக்கு அப்புறம் அவர் சொல்கிறார், நான் இவையெல்லாம் குறித்து ஒன்றும் என்ன பண்ண கவலைப்பட மாட்டேன். ஏன் கவலைப்பட மாட்டேன்? இயேசு கிறிஸ்துவுக்காக நான் எதையும் குறித்து கவலை மாட்டேன். என் ஜீவனை கொடுக்க கூட நான் என்ன பண்ண ஆயத்தமாக இருக்கிறேன். கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் ஆவியானவர் சொல்கிறாரு, எப்பா இங்கே போவாதப்பா, அங்கே பிரச்சனை இருக்குது அப்படின்னாரு. இல்லை நான் இயேசுக்காக சாகிறதுக்கு தான் இருக்கிறேன். அதனால் என்ன பண்ண, ஒன்றையும் குறித்து நான் என்ன பண்ண மாட்டேன். மறுபடியும் வாசிங்க. ஒன்றையும் குறித்து கவலைப்பட, என் பிராணனை அருமையாக எண்ணேன். என் பிராணனை ஒரு உயிராக நான் எண்ணலப்பா. என் பிராணனை நான் உயிராக எண்ணல, அருமையாக எண்ணல. என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட ஓடி முடிக்கவும். சந்தோஷத்தோட ஓடுறேன்றாரு. பாருங்க, இவ்வளோ பாடுபட்டும் கஷ்டப்பட்டும் அடிக்கப்பட்டும், பசியினாலும் தாகத்தினாலும் வறுமையினாலும் உபவாசத்தினாலும் கண்விழிப்பினாலும் மினாரினால் அடித்த அடினாலும் வாரினால் அடித்தாங்க, சிறைச்சாலையில் போட்டாங்க, ரத்தம் ஒழுவ கல் எறிஞ்சி சாவடிச்சாங்க. இத்தனை விஷயமும் செய்தாலும் என்ன பண்ணுறாராம்? சந்தோஷத்துடன் ஊழியத்தை செய்கிறார். இன்றைக்கி எப்படி செய்கிறோம்? சந்தோஷமாக செய்கிறோமா? அப்படி செய்கிறது கிடையாது. நிறைய மக்கள் சந்தோஷத்தோடு செய்கிறான். ஆவியானவர் அறிவிக்கிறாராம், இவைகளை குறித்து ஒன்றுக்கும் நான் கவலைப்பட மாட்டேன். பரிசுத்த ஆவியானவர் சொன்னால் நடக்குமா? நடக்காதங்க, நடக்கும். ஆனால் அவர் கவலைப்பட்டாரா? ஏன்னா ஒன்றுக்கும் கவலைப்படாமல் சிறைச்சாலையில் இருக்கும்போது சொல்லிட்டார், நான் ஒன்றுக்கும் கவலைப்படாதுங்கள், எல்லாவற்றையும் சோத்திரத்தினால் ஜபத்தினால் வேண்டுதினால் தேவனுக்கு தெரியப்படுதுங்க சொன்னவர் என்ன பண்ணாரு? நான் ஒன்றுக்கும் கவலைப்படலைன்னு சொல்றாரு. வாழ்ந்தாரு, போதிச்சாருங்க பவுலே. போதிச்சது மாத்திரமல்ல, சூழ்நிலை வந்தபோது அவர் வாழ்ந்து காட்டினார். ஒன்றுக்கு நான் கவலைப்படல. ஆவியானவரே சொல்றாரு, உனக்கு கட்டுகள் இருக்குதுப்பா, நீ அங்கே போனால் உன்னை அடிப்பாங்க, உன்னை போனால் சிறைச்சாலையில் போடுவாங்க. அப்படி சொன்ன போது கூட கட்டுகளும் உபத்திரங்களும் வைத்திருக்கிற என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணங்கள் தோறும் தெரிவித்ததை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் ஒன்றை குறித்து நான் கவலைப்பட, என் பிராணனை அருமையாக எண்ணேன், ஓட்டத்தை சந்தோஷத்துடன் முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தை பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். அல்லேலூயா. எதை விரும்புகிறாராம்? கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டிருந்த சுவிசேஷத்தின் ஊழியத்தை நிறைவேற்றவே விரும்புகிறேன். கிருபையின் சுவிசேஷத்தின் ஊழியம். இந்த ஊழியத்தின் பேர் என்ன? கிருபையின் சுவிசேஷத்தின் ஊழியத்தை நான் நிறைவேற்ற விரும்புகிறேன். சுவிசேஷத்தை தாங்க கிருபை இருக்குது. இந்த கிருபை தான் பாவங்களை மன்னிக்குது. இந்த சுவிசேஷத்தை ஒருவன் பாவிகளுக்கு சொன்னாதான் இந்த கிருபை அவன் பாவத்தை மன்னிச்சு கிறிஸ்துவை கிட்ட கொண்டு வருகிறது. இந்த சுவிசேஷம், சுவிசேஷத்தை அறிவிக்கப்பட்டால், சுவிசேஷத்தை கேள்விப்படாவிட்டால் எப்படி இயேசுவாண்ட வருவான்? இயேசுதான் உனக்காக சிலுவையில் மரித்து அவன் பாவத்தை போக்கினார் என்பதை ஒரு மனுஷன் அறியாவிட்டால் எப்படி இயேசுவாண்ட வருவான்? இயேசு என்கிறவர் உன் பாவத்தை சிலுவையில் சுமந்தார் என்று நீ அறிவிக்கப்பட்டால் எப்படி அந்த கிருபை சுவிசேஷத்தை கேட்க முடியும்? அந்த கிருபையின் சுவிசேஷத்தை
அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், இந்த கிருபையின் சுவிசேஷத்தை நாம் பிரசங்கம் பண்ணும்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிலே பெற்ற ஊழியத்தை நிறைவேற்ற விரும்புகிறேன். யாரிடத்தில் பெற்றார் அந்த ஊழியத்தை? அப்போஸ்தலரிடத்தில், மனுஷனிடத்தில் இல்லை, கர்த்தராகி இருக்கிற இயேசு கிறிஸ்துவிடத்திலே பெற்ற ஊழியத்தை நான் நிறைவேற்ற விரும்புகிறேன். அவனை அழைக்கும் போதே, தமஸ்கு பட்டணத்தில் அழைக்கும் போதே அனனியாவுக்கிட்ட சொல்லி அனுப்புகிறார், இவன் என் நாமத்தின் நிமித்தம் பாடுபட வேண்டும், ராஜாக்கள் முன்பாக புறஜாதிகளுக்கு முன்பாக எனக்கு இவன் சாட்சியாக இருப்பான் என்று கர்த்தர் அழைத்தார். அழைக்கும் போதே நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீ சித்தமாக இருக்கிறீர் ஆண்டவரே என்று கேட்டபோது அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. ஆமென், அல்லேலூயா. இந்த ஊழியத்தை யாரிடத்தில் பெற்றாரா? கர்த்தரிடத்தில் பெற்றாரா? என்ன ஊழியம்? கிருபையின் சுவிசேஷத்தின் ஊழியம். இந்த ஊழியம் என்ன ஊழியம்? கிருபையின் சுவிசேஷத்தின் ஊழியம். இந்த ஊழியத்தை அவர் நிறைவேற்றினார். இதோ நான் உங்களுக்குள்ளே சஞ்சரித்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணினதை கேட்டவர்களாகிய நீங்கள் எல்லோரும் இனி என் முகத்தை பார்க்க மாட்டீர் என்று அறிந்திருக்கிறேன். இந்த கிருபையின் சுவிசேஷத்தை ஊழியத்தை பவுல் செய்து முடிக்கும் போது, இனி என் முகத்தை என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது என்று சொன்னபோது, பாருங்க, ஆசியா முழுவதையுமே கலக்கின ஒரு தேவ மனிதன், இயேசு கிறிஸ்துக்காக ஓடினவர். அவ்வளோ மகிமையான ஊழியத்தை அவர் செய்தார். பரிசுத்த ஆவியினாலே அவர் செய்தார். உபத்திரவத்தின் மத்தியிலே, பாடுகள் மத்தியிலே அவர் செய்தார். இயேசு கிறிஸ்துக்காக தான் வாழ்க்கையை அர்ப்பணித்தார். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம், மரணமானாலும் ஜீவனானாலும் நிழல்காலையானாலும் வருங்காலையானாலும் எது என்னை கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க முடியும்? எதுவுமே என்னை பிரிக்க முடியாது. வாழ்வோ தாழ்வோ சாவோ எதுவாக இருந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை யாரும் பிரிக்க முடியாது. நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்காக வாழ்வேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ள வாழ்கிறார். இது வரைக்கும் நியாயப்பிரமாணத்துக்காக வாழ்ந்தேன். ஆனால் இப்போது எனக்காக மரித்து, எனக்காக ஜீவன் கொடுத்து, எனக்காக சிலுவையில் தொங்கின இரட்சகராகி இயேசு கிறிஸ்துவுக்காக என் வாழ்க்கையை நான் அர்ப்பணிக்கிறேன். அவருக்காக நான் வாழ்வேன், அவருக்காக நான் ஜீவிப்பேன், அவரை நான் பறைசாட்டுவேன். இனி நான் அல்ல, எனக்குள் வாழ்வது கிறிஸ்து. நான் மரித்து விட்டேன் சிலுவையில், நான் மரித்து விட்டேன் சிலுவையில். எப்போது இயேசுவை நான் ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொண்டனோ, ஞானஸ்நானம் பெற்றனோ, அப்போதே நான் சிலுவையில் அறையப்பட்டேன். இனி நான் அல்ல, எனக்குள் வாழ்கிறவர் கிறிஸ்து தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நான் அவருக்காக நல்ல போராட்டத்தை போராடி விசுவாசத்தை காத்துக்கொண்டே நான் ஓட்டத்தை முடிக்கிறேன் என்று சொல்றார். அல்லேலூயா.